எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 958வது பக்கம், 958வது பக்கம். புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 958வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். திரும்பதோட வாசிங்க. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். 80ஆம் சங்கீதம் 3வது வசனம். 80வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தையும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 80ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். சேர்ந்து வாசிங்க. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? எங்களை திருப்பி கொண்டு வாரும். தீர்க்கதரிசி புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி பாடின 5 பாடல்கள். இந்த 5 அதிகாரமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைகளை எண்ணி 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 புலம்புகிறார். அவருடைய வீழ்ச்சிகளை எண்ணி புலம்புகிறார். புலம்பும் போது கடைசியா தன் ஜெபத்தை இப்படி முடிக்கிறார். கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். 80ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர்கள் பாடின அந்த வார்த்தையை எரேமியா பயன்படுத்துகிறார். அந்த 80ஆம் சங்கீதத்தில் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை இருக்கும். 7ஆம் வசனத்தை பாருங்க. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை அப்பொழுது ரட்சிக்க. 19ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். 85ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை. இதெல்லாம் சங்கீதக்காரர்கள் பாடின பாடல். திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும். நான் திரும்பி வர்றேன்னு சொல்லல, என்னை திருப்பி கொண்டு வாரும். அப்படின்னா என்னால முடியல, திரும்பி வர என்னால முடியல, நான் திரும்ப நினைக்கிறேன், திரும்ப முடியல. அதனால சங்கீதக்காரன் பாடுகிறார், எங்களை திருப்பி கொண்டு வந்து உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நாங்க அப்பதான் விடுதலை அடைவோம், அப்பதான் எங்க வாழ்க்கை மாறும். 85ஆம் சங்கீதத்தில் சொல்றார், உம்முடைய கோபத்தை ஆற பண்ணும், திருப்பி கொண்டு வாரும். அப்படின்னா என்னை திருப்பி கொண்டு வரக்கூடிய அதிகாரம் உம்மிடத்தில் மட்டும் இருக்கிறது. என்னை திருப்பி கொண்டு வரக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் மட்டும் இருக்கிறது. என்னால் திரும்ப முடியல. நான் திரும்பணும் நினைக்கிறேன், விடுதலை ஆகும் நினைக்கிறேன், ஜெயமா வாழும் நினைக்கிறேன், முடியல. எரேமியா தீர்க்கதரிசி அந்த புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பாடுகிறார், திருப்பி கொண்டு வாரும். அதுல வாஸ்து பாருங்க, அந்த வார்த்தை அழகா இருக்கும். 20ஆம் வசனத்தை பாருங்க. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பது என்ன? அவர் கேட்கிறார், என்னை ஏன் கைவிட்டு இருக்கிறீர்? என்னை ஏன் இன்னும் திருப்பல? என் வாழ்க்கையை ஏன் இன்னும் மாற்றல? இன்னும் ஏன் மாற்றல? இந்த காலவேளையில எரேமியாவின் கூக்குரலை போல நம்முடைய கூக்குரல் தேவனுக்கு முன்பாக துணிப்பதாக, என்னை திருப்பி கொண்டு வாரும், என்னை நீர் திருப்பணும் ஆண்டவரே, என்னால முடியல. இந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? 15ஆம் வசனம். எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று.
எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம், அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாதாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. தேவரீர் எங்களை கைவிட்டிருப்பது என்ன? தேவரீர் இந்த சூழலை நீர் பார்த்தும் இறங்காமல் இருப்பது என்ன? தேவரீர் சீயோனின் நரிகள் ஓடி திரிகிறது, நரிகள் ஊளையிட்டு திரிகிறது, நீர் திருப்பாமல் இருக்கிறது என்ன? இந்த கால வேளையில வருஷத்தின் கடைசியில் நிற்கிறோம். நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், எங்களை திருப்பி கொண்டு வாரும். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்பா, நாங்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம், தகப்பனுடைய அன்பை விட்டு தள்ளி போயிட்டோம், தேவ பிரசன்னத்தை விட்டு தள்ளி போயிட்டோம், தேவனுடைய உறவை விட்டு தள்ளி போயிட்டோம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல என் தலையின் மேல் இருக்கிற கிரீடம் கீழே விழுந்து விட்டது, ஏதோ ஒரு இடத்துல பலவீனப்பட்டுட்டோம், ஏதோ ஒரு இடத்துல வீழ்ந்துட்டோம், அதனால் எங்களை திருப்பி கொண்டு வாரும். அவர் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார். அப்படியானால் இந்த எரேமியா புலம்புகிறான், என்னை திருப்பி கொண்டு வந்தே ஆகணும், என்னால திரும்பி வர முடியாது, என்னால வர முடியாது. ஒன்னு தெரியுமா, திருப்பி கொள்ளும் அல்லது திருப்பி கொண்டு வாரும் அப்படிங்கிற வார்த்தையில 3 அர்த்தம் இருக்கிறது. என்னை திருப்பி கொண்டு வாரும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள 3 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு ரிட்டர்னிங் டு காட், ஆண்டவர் பக்கம் திரும்புவது அல்லது மனம் திரும்புவது. ஆமே, திருப்பி கொண்டு வாரும் என்ன, உங்க பக்கம் கொண்டு வாங்க, நான் தூரமா நிக்கிறேன், உங்க பக்கம் என்ன கொண்டு வாங்க, உங்களை விட்டு தள்ளி நிக்கிறேன், ஏதோ ஒரு குழிக்குள்ள கிடக்கிறேன், ஏதோ ஒரு ஆபத்துல கிடக்கிறேன், ஏதோ ஒரு சிக்கல்ல கிடக்கிறேன், அதனால ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறார். என்ன திருப்பி கொண்டு வரும். ஒன்னு. ரெண்டாவது, bringing back to original condition அப்படினா என்ன திரும்ப புதி அந்த ஒரிஜினலா. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு ஒர்க் ஷாப்ல விட்டு இந்த காரை திரும்ப ரினிவல் பண்ண சொல்றோம். ரினிவல் பண்ண சொல்லும்போ அந்த ஒரிஜினலா அந்த வண்டி எப்படி இருந்துச்சோ அதே போல திரும்ப என்ன செய்கிறார்கள், புதுப்பிக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் திருப்புவது, அதுக்கு பேர் தான் ரினிவல் பண்ணுவது. அப்படியானால் பழசு அது உடைஞ்சிருச்சு, பழசு நல்லா இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மொபைல் போனா இருக்கட்டும், ஒரு டிவியா இருக்கட்டும், ரிப்பேர் ஆகும்போது கொண்டு கொடுக்கிறோம். அவன் சொல்றான், நான் போர்டு மாத்துறேன், புதுசா மாத்துறேன். அப்படி மாத்தி வரும்போ புதுசா வாங்கும்போ என்ன கண்டிஷன் இருந்துச்சோ அதே கண்டிஷனுக்கு என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது. அப்ப என்னை திருப்பி கொள்ளும் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்னை ஒரிஜினல் கண்டிஷனுக்கு என்ன செய்யணும், மாற்றணும். அப்படின்னா சில டேமேஜ் இருக்குது, சில பகுதிகளை விழுந்துட்டோம், சில பகுதி உடைஞ்சிருக்குது, இது எல்லாத்தையும் சரி செய்து ஒரிஜினல் கண்டிஷனுக்கு எனக்கு நீர் தந்தே ஆகணும். அப்போ ஒன்னு, என்னை தேவன் பக்கம் திருப்பணும், அதுதான் திருப்பி கொள்ளுவது. 2, என்னை ஒரிஜினல் கண்டிஷனுக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். நான் டூப்ளிகேட்டா வாழ விரும்பல, இல்லையா? நம்ம டூப்ளிகேட் பொருட்களை நம்முடைய ஒரு பொருளுக்குள்ள வச்சோம்னா இந்த ஸ்பீக்கரை சரி பண்ணும், இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, இது ஓவர்லோடு ஏறிச்சுன்னா திரும்ப எரியும், திரும்ப எரிஞ்சா தூக்கி தூர போட்டுருங்கன்றார். அப்போ இதுல இருக்கிறது டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் பண்ண முடியல. ஏன்னா ஒரிஜினல் பண்ற ரேட்டுக்கு நம்ம புதுசே என்ன செய்யலாம், வேற வாங்கலாம். அப்போ டூப்ளிகேட் போட்டிருக்கோம், டூப்ளிகேட் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, உதவாது. அதனால தான் திருப்பி கொண்டு வரும். ஏன்? அவர் திருப்புனா என்ன ஒரிஜினலாவே மாற்றுவார். அவர் திருப்புனா நான் இழந்ததெல்லாத்தையும் ஒரிஜினலாவே எனக்குள்ள மாத்திடுவார். புதிய இருதயம் தருவார், புதிய ஆவியை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், எல்லாத்தையும் புதுசாக்கி என்ன ரினிவல் பண்ணுவார். பழையது மாறும், புதியது வந்துடும். ஒரு ஆதார் கார்டு இருக்குது, ரினிவல் பண்ண கொண்டு போறோம், ரினிவல் பண்ணும்போ அது புதுதாய் மாற்றப்படுகிறது, இல்லையா? ஆண்டவர் என்னை புதிதாய் மாற்றுவதற்காக என்னை திருப்பி கொண்டு வரும் என்று ஜெபிக்கிறார். 3வது, திருப்பி கொள்ளும் என்கிற வார்த்தைக்கு ரிலேஷனல் ரிட்டர்ன் டு காட், உறவு முறையில் ஆண்டவரோடு எதுல திரும்பி வரணுமா, உறவுல அவரோடு உறவுல நான் திரும்பி வரணும். எனக்கு அப்பாங்கிற உறவு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கர்த்தரை தேடுவோம். சிலர் ஆண்டவரை எனக்கு அவர் நல்லவர்னு சொல்லுவோம், சிலர் அவருக்கு அப்பான்னு சொல்லுவோம், சிலர் அவர் எனக்கு எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லுவோம், சிலர் அவர் தான் எனக்கு போதும்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கும், அதை பிடிச்சு தான் ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும், சிலர் நல்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஆரம்பிப்போம், சிலர் நல்ல பிதாவேன்னு ஆரம்பிப்போம், சிலர் தகப்பனேன்னு ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள். அப்ப நான் எப்படி ஆண்டவரோடு பழகிறேங்கிறது என் வார்த்தையில் என்ன செய்யும்,
வெளியே வந்துடும், என் வார்த்தையில வரும், என் ஜெபத்துல வரும். அந்த உறவுக்குள்ள என்னை கர்த்தர் திரும்ப கொண்டு வரணும். அப்போ திருப்பி கொள்ளணும்னா இந்த மூணும் நடக்கணும். ஒன்று, நான் தேவன் பக்கம் திரும்பி வரணும், எனக்கு ஒரு மனம் திரும்புதல் நடக்கணும். ரெண்டு, நான் திரும்பி வரணும்னா ஒரிஜினல் கண்டிஷன்லயே திரும்ப என்ன செய்யணும், புதுப்பிக்கப்பட்டவனாய் வரணும். திரும்பி வரணும் அப்படின்னா ஆண்டுடைய உறவுல அவர் அப்பா நான் பிள்ளைங்கிற உறவுல நான் அவரோடு இணையணும். கரம் உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த கால வேளையில என்னை திருப்பி கொண்டு வாங்கப்பா, என்னை திருப்பி கொண்டு வாங்க. அந்த ஒரிஜினல் கண்டிஷனுக்கு என்னை திருப்பி கொண்டு வாருங்க. அந்த புதிய ஆமை மாற்றத்துக்குள்ள என்னை திரும்ப கொண்டு வாங்க. கர்த்தத்தை கேளுங்க பார்க்கலாம், என்னை உம்முடைய உறவுக்குள்ள கொண்டு வாங்கப்பா, உறவுக்குள்ள கொண்டு வாங்க. அப்பான்னு கூப்பிட்ட நாட்கள் உண்டு, தகப்பனேன்னு கூப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆமென் ஆமென். என் மனவாளனேன்னு கூப்பிட்ட நாட்கள் உண்டு, என் நேசரேன்னு கூப்பிட்ட நாட்கள் உண்டு, என்று என் தேவைகளை சந்திப்பவரேன்னு கூப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த உறவுக்குள்ள திரும்ப வந்துருவோம். அந்த உறவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வரட்டும். அந்த உறவுக்குள்ள ஆண்டவர் எங்களை கொண்டு வருவாராக, எங்களை கொண்டு வருவாராக. அந்த ரிலேஷனலுக்குள்ள, அந்த உறவுக்குள்ள ஷபாலாஹாதாராமா. எத்தனை பேர் கேட்கிறீங்க, இந்த வருஷத்தின் கடைசியில என்னை உம்முடைய உறவுக்குள்ள திருப்பி கொண்டு வரும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்பா இதெல்லாம் அவரால் தான் செய்ய முடியும், இது என்னால் செய்ய முடியாது, என்னால் மாற்றி அமைக்க முடியாது. அதனால தான் எரேமியா ஜெபம் பண்றார், என்னை திருப்பி கொள்ளும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். என்னை நீர் திருப்பினா தான் நான் என்ன செய்ய முடியும், திரும்ப முடியும். ஒரு ஃபாரினுக்கு போறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாட்டிக்கிட்ட அவங்களுக்கு எப்பவாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்கப்படும். எப்படின்னா, இந்த நாட்டில் இப்படி சிக்கி இருக்கிறவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கீம் வரும் அந்த கவர்மெண்டால. அப்படி கவர்மெண்டால வரும்போது இப்படி சிக்கி இருக்கிற எல்லாரும் உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி வேகமா என்ன செய்வார்கள், அந்த ஃப்ளைட் ஏறி டெல்லியிலேயோ மும்பையிலேயோ வந்து என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. அந்த தகவலை கேள்விப்பட்ட குடும்பத்தினர் இங்கிருந்து போய், ஏன்னா கையில் காசு இருக்காது, அவன் ஏற்றி மட்டும் தான் விடுவான், வெளியே வந்தால் காசு இருக்காது. அதனால குடும்பத்தினர்கள் இங்கிருந்து போய் அவங்கள பிக்கப் பண்ணி என்ன செய்வாங்க, கூட்டிட்டு வருவாங்க. இந்த ஆப்ஷன் எப்பவாவது தேசங்களுக்குள் என்ன செய்யும், நடக்கும். அகதிகள் சொந்த ஊருக்கு போகலாம், ஆமே சிறையில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போகலான்னு. இப்போ இவ எரேமியா சொல்றாரு, எனக்கு அப்படி ஆஃபரை தாங்க, எனக்கு அப்படி ஸ்கீமை தாங்க, நீ போன்னு சொல்லுங்க, அப்பதான் என்னால் என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த உலக கவர்மெண்ட் உயிரை மட்டும் தான் கொடுத்து அனுப்பும், ஆனா பரலோக கவர்மெண்ட் உயிரை மட்டும் அல்ல, என்ன ஒரிஜினல் கண்டிஷன்லயே திரும்ப அனுப்பும், என்ன ஒரிஜினலாவே திரும்ப அனுப்பும், என்னை புதியவனாய் மாற்றி புது கிருபையால் நிரப்பி அந்த உறவோடு, அந்த உறவிலேயே என்னை நிலைத்திருக்க வைக்கும். அதனால தான் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், என்னை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் திரும்புவோம். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. அந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்க, கீழ்ப்பகுதியில பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். சொல்லுங்க, புதியவைகளாக்கும், புதியவைகளாக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், எங்களை எப்படி மாற்றும், புதியவைகளாக்கும், புதியவைகளாய். பூர்வ காலத்தில் இருந்தது போல, எப்படி அதான் ஒரிஜினல் கண்டிஷன். பூர்வ காலத்தில் அழைக்கப்பட்ட போது, அபிஷேகம் நிரம்பி இருந்த போது, மகிமை நிரம்பி இருந்த போது நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே எங்களை என்ன செய்யணும், மாற்றணும். அப்படின்னா ஆமென், நான் செழிப்பா இருக்கும்போ எப்படி இருந்தேனோ அப்படியே இப்ப என்ன செய்யணும். ரூத் கர்த்தரை நம்பி வந்தார், வரும்போ அவள் விதவை. ஆனால் என்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து நகோமியோடு சேர்ந்திருந்து போவாசின் வயலுக்கு போனாலோ அன்னைக்கு ஆண்டவர் அவள் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தார். எப்படி புருஷனோடு அந்த தேசத்தில் சந்தோஷமா இருந்தாலோ அதை விட பல மடங்கு ஒரு மணவாளனையும் கையில கொடுத்து, குடும்பத்தையும் கையில கொடுத்து, கோத்திர பிதாக்கள் வரிசையில் அவள் பெயரையும் எழுதி ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார். அதைத்தான் எரேமியா ஜெபிக்கிறார், பூர்வ நாட்கள் இருந்தது போல எங்கள் நாட்களை எப்படி மாற்றிரும், புதுசாக்கிறணும், என்னை திருப்பி கொண்டு வரணும், என்னை புதுசாக்கிறணும். வருஷத்தின் கடைசியில் நிற்கிறோம், கர்த்தர்ட்ட அந்த 2 வார்த்தையை கேட்கணும், என்னை திருப்பி கொண்டு வரணும், என்னை
புதுசாக்கணும், என்னை திருப்பி கொண்டு வரணும், என் வாழ்க்கையை புதியதாய் மாற்றணும். பழையது எல்லாம் ஒழியணும், பழைய சுபாவங்கள் மாறணும், பழையது என்னை விட்டு விலகணும், பழைய அடிமைத்தனங்கள் விலகணும், பழைய பாவங்கள் விலகணும், பழையது எல்லாம் மாறணும். இந்த வருஷத்தின் இறுதியில் என்னை கர்த்தர் புதியவனாய் மாற்றணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன் புதுப்பிக்கணும்? ஏன் புதுப்பிக்கணும்? 2 காரியங்களுக்காக புதுப்பிக்கணும். 2 காரியங்களுக்காக. ஒன்று, ஏற்கனவே இருந்தது பழையதாகி விட்டது. ஏற்கனவே இருந்தது என்னவாயிட்டது? அது எக்ஸ்பைரி ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, டேட் முடிஞ்சிருச்சு. அதனால திரும்ப புதுப்பிச்சு தான். ஆதார் கார்டுக்கு 10 வருஷம் தான். 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அப்படியானால் எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, சில பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஒரு பைக் வாங்கினா 15 வருஷம் தான், ஒரு கார் வாங்கினா 15 வருஷம் தான் எக்ஸ்பைரி டேட். அது முடியும் போது திரும்ப அதை என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். பைபிள்ல ஒரு 3 வசனத்தை நான் காண்பித்து தருகிறேன். எதையெல்லாம் புதுப்பித்தார்கள்? 1, பலிபீடத்தை புதுப்பித்தார்கள். எதை புதுப்பித்தார்கள்? பலிபீடத்தை. வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது திடன் கொண்டு எபிராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தான். எதை புதுப்பித்தான்? கர்த்தருடைய மண்டபத்துக்கு முன் இருக்கிற பலிபீடத்தை புதுப்பித்தான். ஏற்கனவே இருந்தது பழசாரிச்சு. அந்த பலிபீடம் உடைஞ்சு கிடக்குது, அந்த பலிபீடம் தகர்ந்து போய் இருக்கிறது. ஆசா என்கிற தேவ மனிதனிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று பேசுகிறார். உடனே இந்த தேவ மனிதன் பார்த்தார், நான் கர்த்தரோடு நடக்கணுங்கிற ஆசையில தேசத்திற்கு அருவருப்பு எல்லாம் அகற்றினார். அகற்றி முடிச்சுட்டு வந்தா இங்க பலிபீடம் இடிஞ்சு கிடக்கிறத பார்க்கிறான். பலிபீடம் தகர்ந்து கிடக்குது. உடனே ஓடி போய் அந்த தகர்ந்து கிடந்த பலிபீடத்தை இந்த ஆசா என்கிற தேவ மனிதன் செப்பனிட்டான். பலிபீடத்தை செப்பனிட்டான். இதை குறித்து இன்னொரு பகுதியில் வாசிக்கலாம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பியும். எதை புதுப்பிக்கணும் சொல்லுங்க? எதை புதுப்பிக்கணும்? நிலைவரமான. அப்படின்னா ஏற்கனவே நிலைவரமான ஆவி எங்கதான் இருக்குது? தாவீதுக்குள்ளதான் இருக்குது. புதுசா உனக்கு கேட்கல, எனக்கு நிலைவரமான ஆவியை தாருன்னு கேட்கல. எனக்குள்ள நிலைவரமான ஆவி இருந்துச்சு, அது கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிருச்சு. அதனால நான் தடுமாறிட்டேன். அதனால என் பலிபீடம் தடுமாறிடுச்சு, என் பலிபீடம் உடைஞ்சிருச்சு. இப்ப எதை கேட்கிறாருன்னா, சுத்த இருதயத்தை தந்து அந்த நிலைவரமான ஆவியை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். அதை கொஞ்சம் புதுப்பிச்சுட்டா இனி நான் தொடர்ந்து ஓடுவேன். அதை புதுப்பிச்சுட்டா இனி பாவத்தை ஜெயிச்சிருவேன். அப்போ நான் நிலைத்து நிற்கக்கூடிய மனம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் தான் பலிபீடம். அது என்னை ஆராதிக்க வைக்குது, என்னை துதிக்க வைக்குது, என்னை ஜெபிக்க வைக்குது. ஆனா ஒரு நாள் வந்த ஒரு சோம்பேறித்தனம், ஒரு நாள் வந்த ஒரு சின்ன அலட்சியம், ஒரு நாள் வந்த ஒரு கவனக்குறைவு என் பலிபீடத்தை உடைச்சிருச்சு. இப்ப என்ன ஜெபம்ன்றாரு? புது பலிபீடம் தாரல்ல, என் பலிபீடத்தை செப் பண்ணிடும், என்னுடைய இருதயத்தை செப் பண்ணிடும், என்னுடைய நிலைவரமான ஆவியை செப் பண்ணிடும். இந்த கால வேளையில எத்தனை பேர் கர்த்தரை இதை விரும்புறீங்க? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஜெப ஆவியை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை செப் பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் மேல வாஞ்சை அதை செப் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் செப்பனிடப்பட்டாதான் இனி உள்ள காலங்களில் என்னால ஓட முடியும், இனி உள்ள காலங்களில் என்னால ஜெயமாய் வாழ முடியும். அப்ப நான் தடுமாற காரணம் என் பலிபீடம் உடைஞ்சதுனால, நான் தடுமாற காரணம் அது எக்ஸ்பைரி ஆயிருச்சு, நான் கவனிக்க மறந்துட்டேன் இல்லையா? ஒரு பில்டிங் இருக்கு, வீடு இருக்குது, ஏதாவது இடத்துல ஒரு ஓட்டையோ ஒரு கீறலோ வரும்போ அதை சரிப்படுத்துறோம் இல்லையா? அதை சரிப்படுத்துறோம். இல்ல சிலர் சொல்லுவோம், வீடு கட்டி வருஷம் ஆச்சு, இனி வீட்டை எடுத்து மாத்தணும்னு சொல்றோம். ஏன் மாத்தணும்? அதை புதுப்பிச்சா தான் அந்த வீட்டை இனி குடியிருக்க முடியும். அப்போ இந்த வருஷத்தின் கடைசியில இருக்கிற நாம் புரிந்து கொள்ளணும், ஏன் கர்த்தர் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லி ஜோமன்னு ஏவுறாருன்னா, அவர் என்னை திருப்பிக் கொள்வாரானால் என்னை புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அந்த ஒரிஜினல் கண்டிஷனுக்கு என்னை திரும்ப மாற்றுவார். என் வண்டி கொஞ்சம் தோத்து ஓடுது இல்லையா, நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க இதெல்லாம் நம்ம தோத்து ஓடுறோன்னு. என் வண்டி கொஞ்சம் சரியில்லை, என் ஜெபம் சரியில்லை, ஆராதனை சரியில்லை, கர்த்தர் மேல வாஞ்ச சரியில்லை, கொஞ்சம் தோத்து ஓடுது. அதனால தாவீது ஜெபிக்கிறார், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யுங்க, கரம் உயர்த்தி கேளுங்க, ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பிங்க. பரிசுத்த ஆவி எனக்குள்ள புதுப்பிக்கப்படட்டும், பரிசுத்த ஆவி எனக்குள்ள புதுப்பிக்கப்படட்டும். கேளுங்க பார்க்கல, என் மனசாட்சி எனக்குள்ள புதுப்பிக்கப்படட்டும். ஆமென் ஆமென். தடுமாறுகிற என் இருதயம் எனக்குள்ள புதுப்பிக்கப்படட்டும். நேத்து வரைக்கும் இல்லாத இரு மனம் இன்னைக்கு நமக்குள்ள ஏன் வந்துச்சு? போன மாசம் வரைக்கும் இல்லாத சந்தேகங்கள் இப்ப ஏன் நமக்குள்ள வருது? ஆவி எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிருச்சு. இன்னைக்கு ஜோமனனும் என் ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கணும், என் மேல இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பிக்கணும், என் மேல இருக்கிற ஜெப ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கணும். நான் ஒரு பலிபீடம், என்னை தெய்வம் புதுப்பிக்கணும். எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கிறீங்க, கர்த்தர் என்னை புதுப்பிப்பாராக, நான் விழுந்தது போதும், நிலைவரமான ஆவியை புதுப்பியுங்கிறாரு. அது எனக்குள்ள இருந்துச்சு, எனக்குள்ள இருந்த வரைக்கும் பாவம் மேற்கொள்ளல, அது எனக்குள்ள ஆக்டிவா இருக்கும் வரைக்கும் சத்துரு மேற்கொள்ளல. ஒரே ஒரு கவனக்குறைவு, ஒரே ஒரு கவனக்குறைவு, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுட்டோம், அந்த ஆவியை சாத்தான் மேற்கொண்டான். தாவீது இப்ப கேட்கிறான், எனக்கு நிலைவரமான ஆவியை புதுப்பிப்பீராக. தேவன் பக்கம் நிற்கக்கூடிய அந்த நிலைவரமான ஆவியை கர்த்தர் புதுப்பிப்பாராக. அல்லேலூயா. ஒரு காலத்துல கர்த்தர் போதும் நம்ம நினைச்சோம் இல்லையா, அதான் நிலைவரமான ஆவி, கர்த்தர் போதும். தாவீதை பார்த்து மீகால் சொல்றா, பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடுறியே, இந்த பெண்களுக்கு முன்ன இப்பெல்லாம் பண்றியன்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், நீ இல்ல யார் வந்து சொன்னாலும் ஆடத்தான் செய்வேன், பாடத்தான் செய்வேன். உன் தகப்பனின் ராஜ்யத்தில் என்னை உட்கார வைத்த இந்த தெய்வத்துக்கு முன்ன இதை விட நீசனாவேன்னா அன்னைக்கு கர்த்தர் மட்டும்தான். அவன் படுக்கையில் இருந்தா கூட கர்த்தர் மட்டும்தான். ஆனா என்னைக்கு நிலைவரமான ஆவி தடுமாற ஆரம்பித்ததோ அன்னைக்கு கர்த்தர் மட்டும்தான் சொல்ல முடியல. கொஞ்சம் உலகம் தொட்டு பார்த்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் மட்டும் போதுன்னு பேச முடியல, ஏன்னா ஆவி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, நான் ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறான்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் அப்டேட் பண்ணல, கொஞ்சம் தேவனோட நெருங்கல, யுத்த காலத்துல யுத்தம் பண்ண போகல, ஒரு சின்ன அசால்ட் அவ்வளவுதான். சில நேரத்துல சொற்ப மதியினம் தான் நம்மளை வீழ்த்தும். பெரிய தவறுகள் என்ன செய்யாது, ஜெயிச்சிருவோம், பெருசா ஜெயிச்சிருவோம். ஆனா சொற்ப மதீனத்துல போய் என்ன செய்வோம், சிக்கிருவோம். செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். சொற்ப மதியினம், ஒரு ஈ விழுந்தா தைலம் கெட்டு போகும், ஒரு சொற்ப மதியினம். தாவீதுக்கு அந்த சொற்ப மதியினம் விழுந்து போனான். அன்னைக்கு இருந்த வைராக்கியம் கொஞ்சம் தடுமாறிட்டு இப்ப கேட்கிறான், என்னை புதுப்பி ஆண்டவரே. உடஞ்சிட்டு ஏற்கனவே இருந்தது எக்ஸ்பெரி ஆயிடுச்சு, கொஞ்சம் பழசாயிருச்சு, அதனால என்னை புதுப்பிக்கணும். இந்த கால வேளையில நம்முடைய வாழ்வில் வந்த சில எக்ஸ்பெரி ஆன பொருட்கள்லாம் நிறைய இருக்குது, நம்ம கவனிக்காம விட்ட பகுதிகள் நிறைய இருக்குது. அதே புலம்பலுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு வாங்கல, புலம்பலுக்கு எழுதின புஸ்தகம் அப்படியே 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமா? ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள், ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய். யோசித்து பாருங்களேன், என்ன பயங்கரம் இல்ல? பொண்ணு என்ன செஞ்சிருச்சான், மங்கிருச்சான், பசும்பொன் மாறிருச்சான். 2ஆம் வசனம் சொல்லுது, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மண் பாண்டங்களாய். பாருங்க, விலையேற பெற்றவன். ஆனா இப்ப அவனை என்ன அளவுக்கு மதிக்கிறாங்கன்னா, ஒரு மண்பாண்டத்தின் அளவுக்கு தான் என்ன செய்யப்படுகிறான், மதிக்கப்படுகிறான். அவன் பசும்பொன், ஆனா இப்ப நிறம் மாறி இருக்குது. பொன் மண்ணாய் மாறுவதில்லை, பொன் அழுக்கடையும் போது மண்ணுக்குரிய விலையில காட்டப்படுகிறது. பொண்ணுக்கு மேல அழுக்குப்பட கருத்து போகும்போ அது ஒரு மண்பாண்டத்தை போல பார்க்கப்படுகிறது. பொண்ணுக்கு மவுசு குறையாது,
ஆனா அப்படி இருந்த சபை, அப்படி வாழ்ந்த சபை இப்போ நாட்கள் ஆக 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 புதுப்பிக்காததின் விளைவு, புதுப்பிக்காததுனால என்ன ஆயிருச்சு? இப்போ இதை பார்த்தா மண்ணுக்கு விலை தான் பேசுறாங்க. நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஒரு குடமோ ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரமோ செய்ய 1 கிலோ மண் ஆகுமா குயவனுக்கு. அந்த 1 கிலோ மண் 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய்க்குள்ள கிடைக்குமா அவங்களுக்கு. அந்த 1 கிலோ மண்ணில் அவங்க செய்யற அந்த குடத்தை, அந்த பாத்திரத்தை அவங்க ஒரு 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்குள்ள வித்துருவாங்களாம். அப்போ 1 கிலோ மண்ணில் செய்யப்பட்ட பாத்திரம் எத்தனை ரூபாய்? ஒரு 600 ரூபாய். 1000 வச்சுக்கோமே, 1000 ரூபாய் மண் பாத்திரம். அதே 1 கிலோ தங்கம் இன்னைய விலைக்கு 12,60,000 ரூபாய். இன்னைய விலைக்கு 12 லட்சம் இல்லை, அதையும் தாண்டிச்ச. இன்னைக்கு ஒரு கிராமே 12,000 தாண்டிருச்சு இல்லையா? 12,000 தாண்டிச்சு. அப்போ 1 கிலோ நான் யோசித்து பாருங்க. 1 கிலோனா அது கணக்கே என்ன செய்ய முடியாது, அங்க எட்டிருச்சு. கிலோ எங்கேயோ போயிருச்சு. அப்போ யோசித்து பாருங்க, மண்ணுக்கு விலை எங்க இருக்கு, பொண்ணுக்கு விலை எங்க இருக்கு? 2 1 கிலோ தான், 2 1 கிலோ தான், 2 1 கிலோ செய்யப்பட்ட பொருள் தான். ஆனா மதிப்பு மாறுது பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருந்த பொண்ணா தான் இருந்த, ஆனா உன்னை கொஞ்சம் புதுப்பிக்காததுனால அழுக்கப்பட்டு 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 இப்ப எங்க வந்து நிக்குது? தரம் குறைஞ்சி நிக்குது, தரம் குறைஞ்சி நிக்குது. இப்ப இந்த அழுக்க நீக்கணும்னா என்னை திருப்ப அவரால் தான் முடியும். இந்த அழுக்க நீக்க கொல்லனால மட்டும்தான் முடியும். இந்த அழுக்க நீக்க அவரால் மட்டும்தான் முடியும். மங்கி கிடக்கிற என் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப அவரால் மட்டும்தான் முடியும். என்ன பொண்ணா இருந்தேன், விளையேற பெற்றவளை தான் கர்த்தர் வச்சிருந்தார். என் மேல அபிஷேகம் இருந்தது, என் மேல மகிமை இருந்தது, என் மேல கிருபை இருந்தது. ஆனா ஆண்டவர் அப்படிதான் வச்சிருந்த என் வாழ்க்கை ஒரு கட்டத்துல அழுக்கப்பட்டு 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 நான் கவனிக்காததுனால இப்போ கர்த்தர் சொல்றாரு, குயவனுடைய மண்பாண்டங்களா எண்ணப்படுகிற நீ மண்பாண்டம் கிடையாது, நீ மண்பாண்டம் கிடையாது. ஆனா நீ பொண்ணா இருக்கப்பட்ட நீ இப்ப குயவனுடைய மண்பாண்டம் போல எண்ணப்படுகிறது. என்ன அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். இதற்கு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? அதே 4 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை பாருங்க. அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இளநிலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்கள் முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்படார்கள். அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு, இவன் நசரேயன், இவன் பொண்ணு, இவன் பிரகாசிக்கிறவன். நசரேயன் என்றாலே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் உறைந்த மலையை பார்க்க எப்படிப்பட்டவன்? சுத்தமானவன், பாலை பார்க்கிலும் வெண்மையானவன், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பு, இள நிலத்தை பார்க்கிலும் நல்ல மேனி உள்ளவன், பார்க்க நல்ல ரூபம். அப்போ நசரேய விரதம், அபிஷேகம், பிரதிஷ்டை, கிருபை நிரம்பி இருந்த பாத்திரம். இப்ப சொல்லுது அடுத்த வார்த்தை, கரி கருத்து போயிற்று, பொன் மங்கி குயவனுடைய மண்பாண்டமாய் எண்ணப்பட்டது. நசரேயன் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடியவன், தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், தேவனுக்காய் தன்னை பிரித்தெடுத்தவன், தேவனுக்காய் வாழக்கூடியவன். அப்படிப்பட்ட வாழக்கூடியவன் விழுந்து கிடப்பது ஆபத்தல்லவா? தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்களை திருப்பி கொண்டு வரோம். ஏன்னா நசரேயனே காணோம். நசரேயனே விழுந்தா வேற யார் நிற்பது? ஏன் இந்த இடத்துல நசரேயன் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ஆசாரியனையோ ஒரு தீர்க்கதரிசியவோ ஏன் இவங்களை சொல்லாம நசரேயன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா நசரேய பிரதிஷ்டை என்பது நான் விரும்பி எடுப்பது, நான் விரும்பி செய்வது, அது எனக்கும் கர்த்தருக்குள்ள உறவின் அடிப்படையில் வருவது. ஆசாரியனுக்கு பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா யார்தான்? ஆசாரியனுக்கு பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா யார்தான்? ஆசாரியன். தீர்க்கதரிசிக்கு பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா யார்தான்? தீர்க்கதரிசி. ராஜாவுக்கு பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா யார்தான்? ராஜாதான் இல்லையா? லேவியனுக்கு பிறந்தவன் லேவியன் தான், மாறாது. ஆனா நசரேயன் அப்படி கிடையாது. அவன் யாரா வேணாலும் இருக்கலாம். அவன் யூதாவா இருக்கலாம், பென்யமீனா இருக்கலாம், அவன் காத்தா இருக்கலாம், மனாசேயா இருக்கலாம், தானா இருக்கலாம், யாரா இருக்கலாம், 12 கோத்திரத்துல யார் வேணாலும் இருக்கலாம். அதில் யார் ஒருவன் தன்னை தேவனுக்காக பிரித்தெடுத்து, நான் கர்த்தருக்காக வாழ்வேன், நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், எனக்கு அழைப்பு இல்லாம இருக்கலாம், நான் ஆசாரியத்துவம் இல்லாம இருக்கலாம், என்ன நான் லேவி குடும்பத்தில் பிறக்காம இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஆசாரியனுக்கு முன்ன போய் தன்னை ஒப்பு கொடுத்து தன்
தன் முடியை சவதரிக்காமல் தனக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஆலயத்தில் எப்போது ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் தேவனுக்காய் வாழவும் திராட்சரசமோ அத்திப்பழங்களோ திராட்சரசம் சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடாமல் பணத்துக்கு அருக போகாமல் செத்த பிரேதங்கள் போகாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறது ஒரு பொன்னை போல உயர்ந்த ஸ்தானம். உயர்ந்த ஸ்தானம். ஏன்னா ஆசாரியனுக்கு பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா பிரமாணம் உண்டு. அவன் பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிதான் அப்ப ஆசாரியனா பிறந்தவன் 650 நியாய பிரமாணத்தை மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். அது அவன் மேல உள்ள கடமை. தீர்க்கதரிசியா இப்ப தீர்க்கதரிசியின் பிள்ளையா பிறந்தா ஆட்டோமேட்டிக்கா தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்கு காத்திருந்து ஆகணும். நசரேயன் அப்படி கிடையாது. ஒரு நசரேய பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்காக பெற்றோரும் தகப்பனும் விரதம் இருந்தாங்களே. எப்படி ஒரு நசரிய பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்காக மனைவிட்டின்னு சொல்றாரு. திராட்சை ரசம் குடிக்காத, திராட்சை பழம் சாப்பிடாத, வற்றலானதை சாப்பிடாத, திராட்சை ரசம் சம்மந்தப்பட்ட எதுவுமே தொடாத, ஏன் மதுபானம் தொடாத. அப்போ யோசிச்சு பாருங்க, நசரேயன் என்பது தேவனுக்கு அதனை பிரித்தெடுக்கப்பட்டவன், உயர்ந்த இடம். கர்த்தர் சொல்றாரு, மங்கிருச்சே பிரகாசித்தவன் மங்கி போயிட்டானே. அப்போ நான் என்ன புதுப்பிக்கலன்னா பிரகாசிக்கிற என் வாழ்க்கை மங்கி போகிறது. என்ன புதுப்பிக்கல, என்ன தேவனோடு கொஞ்சம் நெருக்கலன்னா பிரகாசிக்கிற என் ஜீவியங்கள் தடுமாறுகிறது. அந்த வார்த்தை அழகா இருக்கும் பாருங்க. வீதிகளில் அறியப்படார்கள். அவன் கருத்து போனதுனால, முன்னெல்லாம் அப்படி இல்ல, ரோட்ல நடந்து வந்தாலே தெரியும், அவன் முடிய பார்த்தாலே தெரியும். நசரேயன் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவன் இப்போ வீதியில வர்றான், தெரியல, அடையாளம் தெரியல. ஏன்னா எலும்போட சதை ஒட்டிருச்சு. அதனால பார்த்தா இவன் நசரேயனே தெரியல, அடையாளம் தெரியல. வீதிகளில் அறியப்படார்கள். ஒரு காலத்துல நசரேயன் நடந்து வந்தா தேசம் நடுங்கினது, பயந்தது. ஏன்னா நசரேயர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர்கள் தங்களை பிரதிஷ்டை செய்தவர்கள் என்று தேசம் சொன்னது. யோவான் ஸ்நானகனும் தன்னை நசரேயனாய் மாற்றிக்கொள்ளத்தான் வனாந்தரத்திலே வாழ்ந்தார். ஒட்டக மயிறு அதனால் செய்யப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார். காட்டு தேனை வெட்டுக்கிளியும் சாப்பிட்டார். ஊருக்குள்ள வாழல, வனாந்தரத்துல. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணும்போது தேசம் பயந்தது. என்ன நசரேயன் அவன் பிரசங்கம் பண்ணதை கண்ணுனே தேசம் போய், ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டது யார் தெரியுமா? அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள். யார்கிட்ட போய் நின்னாங்க? யோவான் ஸ்நானகன்ட்ட. ரட்சகர் இயேசு கிறிஸ்து எங்க வந்து நின்னார்? யோவான் ஸ்நானகன்ட்ட. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றது என்று சொல்லி யோவான் கையால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். ஏரோதை குறித்து வசனம் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் பரிசுத்தன் என்பதனால் ஏரோது அவனுக்கு பயந்திருந்தான். ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை தூக்கிட்டு வந்துட்டான். யோவான் ஸ்நானகன் நேருக்கு நேர் போய் எச்சரித்தான். அதனால அவனுக்கு பயம் இருந்தது, அவனை தொடுறதுக்கு பயந்தான். தேவனுடைய நேரம் வரும்போ அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனை கொன்றார்கள், அது வேற பக்கம். ஆனால் அவனை கண்டு தேசம் பயந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லும் போது சீசர்கள் சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன் என்றும் சொல்லுகிறார்கள். அவன் ஒருத்தனை கொன்னோம், இன்னொருத்தர் எழும்பிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ நசரேயன் அப்படின்னா வித்தியாசமானவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த கால வேளையில் இந்த சமுதாயத்தின் நடுவில் ஏன் கர்த்தர் நம்மளை அழைச்சார்? இந்த சமுதாயத்தின் நடுவில் ஏன் நம்மளை வாழ வச்சார்? ஏன் நமக்கு ஜெப ஆவியை தந்தார்? ஏன் நம்மகிட்ட மட்டும் கர்த்தர் பேசுறார்? ஏன் நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சார்? நம்மளுடைய குடும்பங்கள் நடுவில் எத்தனை பேர் இருக்கும்போது ஏன் நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்தார்? நாம் தேவனுடைய நசரேயர்கள், நாம் தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கோத்திரத்துக்கு ஒருவனாய், குடும்பங்களுக்கு ஒருவனாய் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் நசரேயன், நான் பிரகாசிக்க கூடியவன். நான் வீதியில போனா வீதிக்கு தெரியும் இவன் நசரேயன். நான் குடும்பத்துக்குள்ள போனா குடும்பம் சொல்லும் இவன் நசரேயன். நான் இருக்கிற இடத்துல அந்த இடம் சொல்லும் இவன் நசரேயன். இவன் பாவத்துக்கு உடந்தை அல்ல, அசுத்தத்துக்கு உடந்தை அல்ல. ஏன் நம்ம எல்லாரும் சாப்பிடுற திராட்சரசத்தை கூட அவன் என்ன செய்ய போறது இல்ல, எடுப்பது இல்ல. திராட்சரசம் மதுவும் அவனுக்கு தூரமானது. அவன் நசரேயன். செத்த பிரேத தண்டை வருவதில்லை. தன் தாயோ தன் தகப்பனோ தன் சகோதரி யார் செத்தாலும் வரமாட்டான். அவன் யாருக்காகவும் போய் நிற்க மாட்டான். குடும்பத்தை வெறுக்கிறான், சூழ்நிலையை வெறுக்கிறான், தியாகம் பண்றான். அதனால தேசத்தின் நடுவே அறியப்படுகிறான் நசரேயன். இந்த கால வேளையில நசரேயனாகிய நான் மங்கிடக்கூடாது. அதனாலதான் தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், எங்களை புதுப்பீங்கப்பா. இந்த நிலை மாற உம்மால தான் முடியும். அதான் சொன்னேன், திரும்பி வருதல் என்பது ஒரிஜினல் கண்டிஷன். ஒரிஜினல் கண்டிஷனுக்கு மாற்ற அவரால் தான் முடியும். இப்போ கரித்து போய் கிடக்கிறவனை பிரகாசிக்க வைக்கணும். இப்போ
மங்கி போய் கிடக்கிறவனை பிரகாசிக்க வைக்கணும். இப்போ தோல் எலும்போடு ஒட்டி கிடக்கிறவனை திரும்ப அவனை குண்டாக்கணும், திரும்ப அவனை பலப்படுத்தணும். இது எல்லாம் மனுஷனால் முடியாது, இது தெய்வத்தால தான் முடியும். இதை மனுஷனால செய்ய முடியாது. கொட்டி போன சரத்தை, யோபுவின் சரீரத்தை, யோபுவின் சரீரம் எப்படி தெரியுமா, அந்த தொலியெல்லாம் அவிஞ்சி விழுந்துச்சான். அவிஞ்சு அவிஞ்சு என்ன செய்தது, விழுந்தது. அதை பார்த்தவர்கள், அதை பார்த்த அவன் சகோதரர்கள் 7 நாள் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, அவன்கிட்ட பேசல. அவ்வளவு துக்கப்பட்டார்கள். ஏன்னா அவன் சரீரம் பொத்து பொத்து விழுந்ததான், பார்க்கிறதுக்கு அகோரமாய் இருந்தான். யோபு என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் இல்லை. ஆனா அந்த யோபுவை திரும்பவும் கர்த்தர் பலப்படுத்தலையா, யோபு திரும்பவும் கர்த்தர் தூக்கி எடுக்கலையா, அப்படிப்பட்ட சரீரத்திலையும் திரும்ப கர்த்தர் ஜீவனை கொடுக்கலையா, அந்த அந்த அழுகி போன சரீரத்துல திரும்ப பலன் கொடுக்கலையா. அப்போ தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காய் வாழுகிற என் வாழ்வை திரும்பவும் மகிமையாய் மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நான் கேட்க வேண்டியது, என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. ஏன்னா மங்கி போன என்னை பிரகாசிக்க வைக்க உம்மாலதான் ஆகும். ஆகும். வங்கி போன என்னை ஜீவன் உள்ளவனாய் மாற்ற உம்மாலதான் ஆகும். அதனால என்னை பிரகாசிக்க பண்ணு. கரம் உயர்த்தி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. என்னை பிரகாசிக்க வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். மங்கி போயிட்டோமா, கரிக்கருத்து போயிட்டோமா, வெட்கங்கள் சூழ்ந்திருக்குதா, வீதியில நடக்க முடியலையா, நம்ம சொல்றோம் இல்லையா, தலை காட்ட முடியலையா, ஏன் இந்த நிலை வந்தது? நாம் அதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் இல்லையே, அதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லையே. கர்த்தர் நம்மளை நசரேனா அழைச்சாரு, தேசங்கள் கண்டு பயப்படும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. அப்படி அழைக்கப்பட்ட நான் இன்னைக்கு ஏன் வேடிக்கை பொருளானேன்? ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மங்கி போன என் ஆவியை திருமண கால வேளையிலே உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? மங்கி போன என் ஜீவியத்தை திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. நான் நசரேயன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் விழுந்து போக அழைக்கப்படல. என்னை திரும்ப உயிர்ப்பிப்பீராக. ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நோக்கி பாருங்க. என்னை திரும்ப உயிர்ப்பிப்பீராக. விழுந்து போன என் வாழ்க்கையை, ஓ வீதியில கூட நிற்க முடியாத என் ஜீவியத்தை திரும்ப புதுப்பிப்பீராக. அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நசரேயர்கள் பணக்காரர்கள் என்பதனால் தேசம் பயந்ததா? நசரேயன் மேல அபிஷேகம் இருக்குதுங்கிறதுனால தேசம் பயந்ததா? அபிஷேகம். ஏன்னா நசரேயனுக்கு சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் தேவனுக்காக தன்னை பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவன் ஆண்டவருக்காய் வாழ்றவன். அவனுடைய சொத்தை கண்டோ, அவனுடைய ஆஸ்தியை கண்டோ, அவன் மேன்மையை கண்டோ, படிப்பை கண்டோ தேசம் பயப்படல. அவன் மேல இருந்த அபிஷேகத்தை கண்டு, அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு. சிம்சோனை கண்டு பெலிஸ்தர்கள் பயப்பட காரணம் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை கண்டு. அவன் பெரிய ஆள் அல்ல, அவன் குடும்பம் பயங்கரம் அப்படிங்கிறது அல்ல, அவன் குடும்பம் இருக்கிறதுல சின்ன குடும்பம். கிதியோனை கண்டு மீதியானவர்கள் பயந்து ஓடினது ஏதோ கிதியோன் பெரிய பயல்வான்கிறதுனால அல்ல. கிதியோனை பயப்படுகிற மனுஷன், நான் போக மாட்டேன்னு சொன்னார். ஆனா அந்த கிதியோன் மேல இந்த அபிஷேகம், அபிஷேகம். தாவீதுக்கு முன்ன கோலியாத்து நிக்கும்போ தாவீது பார்த்தவன் சொல்றான், உன்னெல்லாம் சிம்பிள் மேட்ரு, நாயாடா நானுன்னு கேட்கிறான். உன்னை இந்த பட்சிகளுக்கு இன்னைக்கு தூக்கி எறிவேன்னு சொல்லும்போ தாவீது கோலியாத்துக்கு முன்ன சவால் விட்டது தன் பலத்தை வைத்தல்ல, தன் மேல இருக்கிற அபிஷேகத்தை. கோலியாத்து எதிர்பார்க்கல, சற்று எதிர்பார்க்கல, தன்னை வீழ்த்துவான்னு. அந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்ய காரணம் பலன் அல்ல, அபிஷேகம். இந்த கால வேளையில அபிஷேகம் வேணும். அதே தாவீது ஒரு நாள் வெறும் காலோடு அந்த ஒலிவ மலையில் அழுதுட்டு போகும்போ அகித்தோப்பேல் சொல்றான், நான் அவனை கொல்லுவேன். அகித்தோப்பேல் சொல்றான், நான் அவனை மேற்கொள்ளுவேன், அவனை திடுக்கட பண்ணுவேன். ஏன்னா இப்ப அபிஷேகம் கொஞ்சம் மங்கி இருக்குல்ல, கொஞ்சம் பலன் மங்கி இருக்குல்ல. மங்கும்போ தாவீதை பார்த்து அகித்தோப்பேல் சொல்றான், நான் மேற்கொள்ளுவேன், நான் மேற்கொள்ளுவேன். ஆனா அகித்தோப்பேல் கையில கர்த்தர் விடல. புதுப்பிக்கிற நல்ல ஆவியானவர், அவர் புதுப்பிக்கிற நல்ல தகப்பன் அவர். அகித்தோப்பேல் கையில விட்டிருந்தா தாவீது அன்னைக்கு செத்து போயிருப்பான். அகித்தோப்பேல் தெளிவா சொல்றான் அப்சலோம்ட்ட. அந்த வசனம் கீழே இருக்கும். அகித்தோப்பேல் சொன்ன நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினான். அது நல்ல ஆலோசனை.
அவன் சொன்னது கரெக்ட். தாவீது பலவீனமா இருக்கிறான், தாவீதை போல அடிச்சிடலாம், அகித்தோவேல் சொல்றது கரெக்ட். ஆனா கர்த்தர் விடல. ஏன்னா இவன் ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டான், ஆண்டவரே புதுப்பிங்கப்பா, உம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும், நீர் என் மேல கிருபை வச்சாதான் என்னால எழும்ப முடியும். இந்த கால வேளையில ஒரு ஏக்கத்தோடு கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். என்னை அவர் புதுப்பிச்சே ஆகணும். நான் புதுப்பிக்கப்படலைன்னா என்னை மேற்கொள்ள ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கல, விடல, பிடிச்சு வச்சிருக்கிறாரு. என் பிள்ளையை தொடாத, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாத பிடிச்சு வச்சிருக்கிறாரு. நான் இன்னும் மங்கிட்டே இருந்தா என் எதிரி என்னை மேற்கொள்கிற நேரம் வரும். நான் இன்னும் மங்கிட்டே இருந்தா சாத்தானை மேற்கொள்ள வரும். அதனாலதான் எரேமியா ஜெபிக்கிறார், ஐயா திருப்பி கொண்டு வந்துரும். பொண்ணு மங்கிருச்சு, பசும்பொன் மங்கிருச்சு, திரும்ப கொண்டு வந்துரும். விழுந்து போட எங்களை திரும்ப எடுப்பித்து கட்ட உம்மாலத்தா ஆகும். ஆண்டவரே உம்மாலதாகும். பாப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நீங்க ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. சொல்லுங்க ஒரு வாஞ்சையோடு. என் கோலை துளிர்க்க செய்யும் ஷாதாராலாதேரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஹல்லேலூயா. ஷபாலஹதரமா. ஒரு கரம் நம்மளை தொடுவதாக, ஒரு கரம் நம்மளை தொடுவதாக, ஒரு கரம் அந்த காலவெளை தொடுவதாக. வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகளை, ஆண்டவரே மங்கிருச்சப்பா, மங்கிருச்சப்பா, என் மேல இருக்கிற கிருபைகள் மங்கிருச்சப்பா, கரிக்கரித்தது போல மாறிட்டோமே, விழுந்துட்டோமே, சில இடங்கள்ல சில பகுதியில் விழுந்துட்டோமே. இன்னைக்கு உங்க கரத்தை எங்க மேல வச்சிருங்க. நிலைவரமான ஆவியை புதுப்பிச்சிருங்க, புதுப்பிச்சிருங்க. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நிலைவரமான ஆவியை கர்த்தர் புதுப்பிச்சிருவீராக. ஷபாலஹதரமா அதேரே மௌடியாந்தரா. கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நிலைவரமான ஆவியை என் மேல புதுப்பிச்சிருங்க. மங்கினது போதும். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அணையாதவர். இன்னைக்கு நம்முடைய திரிகள் மேல ஒரு அபிஷேகம் விழட்டும், ஒரு அபிஷேகம் விழட்டும். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். மங்கி போன வாழ்க்கை மேல ஒரு அபிஷேகம் இந்த காலவேளை விழுவதாக. எங்களை புதுப்பிப்பீராக. ஆவியானவர் எங்களை புதுப்பிப்பீராக, புதுப்பிப்பீராக, புதுப்பிப்பீராக. இயேசுவே எங்களை புதுப்பிப்பீராக. ஷபாலஹதரவனதரா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை புதுப்பீங்கப்பா. ஷபாலஹதரவனதரா. என்னை புதுப்பீங்கப்பா, என்னை புதுப்பீங்கப்பா. ரிகாமனா மரியாந்தரே. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னை புதுப்பீங்கப்பா. ஓ ராகாதாரமான மாரியாந்தரே. எங்களை புதுப்பிப்பீராக. இந்த காலவேளை கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் புதுப்பிக்கணும்? அது ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்பைரி ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் கரெக்டாக போகுதுன்னு. இல்லை, சில நேரங்களில் நம் தேவனோடு நெருங்க வேண்டிய இடத்தை கர்த்தர் தருகிறார்.
எல்லா காலமும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. சில காலங்களில் நம் கர்த்தரோடு இருந்துதான் ஆகணும், தனிமையில இருந்துதான் ஆகணும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாரா? பலவான் பலட்சப்பட்டான் அல்லது பலவான் பலவீனப்பட்டான். ஏன் புதுப்பிக்கணும்? அவன் ஏன் எங்க எக்ஸ்பீரி ஆயிட்டான்னு ஒன்னு சொன்ன மங்கி போச்சுன்னு. ரெண்டாவது எக்ஸ்பீரி ஆனது எங்கன்னா பலவான் பலவீனப்பட்டான். தமிழ் வார்த்தைப்பட்டிருக்கும் பலட்சமானான் அப்படின்னு இருக்கும். வாஸ்து பார்க்கலாமா? அந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, கண்கள் பலட்சியமாயிற்று. இவர்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, பலட்சியமாயிற்று. இவர்கள் இவ்வளவு விழுந்து போக காரணம் என்ன? பலட்சியமாகுதல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு பிப்ளிக்கல் மீனிங் என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமையை இழப்பது. தேவனுடைய உலக பிரகாரமாக இருக்கிற அந்த பலட்சியங்கிற வார்த்தைக்கு பலவீனம், சுகவீனம், வியாதி, சோர்ந்து போகுதல் அப்படின்னு நிறைய அர்த்தம் இருக்கு. பிப்ளிக்கல் மீனிங் வேதாகமத்தின் படி பார்த்தா பலட்சியம்ங்கிற வார்த்தை தேவனுடைய வல்லமையை இழப்பது. எதை இழப்பது? எதை இழப்பது? ஏன் என்னை புதுப்பிக்கணும்? நான் ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறேன்? இழக்கிறேன். எனக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என் மேல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய வல்லமை நான் என்ன செய்கிறேன்? இழக்கிறேன் இல்லையா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். இந்த சிம்சோன்ல இருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 7 அகனி நார் கயிறுகளால என்னை கட்டினான், நான் பலட்சியமாகி. தெளிலால் திரும்ப திரும்ப கேட்ட ஒரு கேள்வி, உன் பலம் எங்கே இருக்கிறது? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் பலம் எங்கே இருக்கிறது? அதற்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்களேன். 7 அகனி நார் கயிறுகள் அப்படின்னா வில்லு இருக்குல்ல, வில்லு. அந்த வில்லுல முன்னாடி இருக்கிற அந்த வில்லுல முன்னாடி இருக்கிற ஒரு கயிறு இருக்கும். அதுதான் டெம்பரா இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் பிடிச்சு எவ்வளவு இழுக்கிறாங்களோ இழுத்துட்டு விட்டா அதன் வேகத்துல அம்பு முன்ன போகும். அந்த வில்லு கட்டுற கயிறு தான் அகனி நார் கயிறு. அந்த வில்லு கட்டுற கயிறு அது நரம்பினால் செய்யக்கூடியது. இவன் சொல்றான், 7 அகனி நார் கயிறை வச்சு என்ன செய்யுங்க? அவ்வளவு பெரிய அம்பு அவ்வளவு ஃபோர்ஸா இழுத்து இழுத்து விடும்போது அந்த கயிறு அருந்து போகாது. அருந்து என்ன செய்யாது? ஏன்னா அம்பு அந்து போச்சுன்னா அது ஆபத்து. அதனால அது அருந்து போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை எத்தனை அம்பு, 100 அம்பு, 1000 அம்பு விட்டாலும் அதுல இருந்து போயிட்டே இருக்கும். இவன் சொல்றான், அதே மாதிரி 7 அகனி நார் கயிறுகளால் என்னை கட்டுங்கள், நான் என்ன ஆவேன்? பலட்சம் ஆவேன். 11ஆம் வசனம். புது கயிறுகளால் என்னை இறுக கட்டினால் நான் பலட்சம் ஆவேன். திரும்ப சொல்றான், என்ன கயிறால் கட்ட சொல்றான்? புது கயிறுனால் என்னை கட்டுங்க. 13ஆம் வசனம். என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னிரு. நெசவு நூல், அந்த நூல் பாவோடு என்ன செஞ்சிரு? பின்னி விட்டுரு. நான் தப்பிக்க முடியாது. நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய வல்லமை என் மேல் இருக்கும் வரைக்கும் உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. உலகம் சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. உலகத்தின் வல்லமை எப்பேற்பட்டதா இருந்தாலும் மேற்கொள்ள. ஏன்னா எனக்குள்ள என்ன வல்லமை இருக்குது? தேவனுடைய வல்லமை. அகனி நார் கயிறு இருந்துச்சுல்ல, அது என்ன ஆயிடுச்சு? வாஸ்து பாருங்க, 9ஆம் வசனம். சணல் நூலானது நெருப்புப்பட்ட உடனே இற்று போகிறது போல அந்த கயிறுகளை, அப்படிதான் இருக்குது. சணல் நூல் நெருப்புல பட்ட இற்று போவது போல அகனி நார் கயிறுகள் என்ன செஞ்சான்? அப்போ என்னதான் உலகம் எனக்கு இறுக்கி கட்டினாலும் திடீர்னு ஒரு நாள் அபிஷேகம் இறங்கிரும், ஒட்டுமொத்த பாரம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும் இல்லையா? உலகம் நம்மளை கட்டி வைக்குது, பாரம், குடும்ப பாரம், எதிர்காலம் எல்லாம் அப்படியே நொந்து நூலா உட்காரும்போ ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை, ஒரு பிரசங்கத்துல அப்படியே என்னவாயிரும்? விடுதலை ஆயிரும். பாரம் எல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும். அப்ப எத்தனை பெரிய கயிறுகளால் என்ன கட்டினாலும் அபிஷேகம் இறங்கும்போ அந்த நெருப்புல இது எல்லாம் அருந்து போகும். நெசவு அந்த பாவுல வச்சு கட்ட சொல்லிட்டான். கட்டினதுக்கு அப்புறம் அபிஷேகம் இறங்கிச்சு, பாவோட புடிங்கிட்டு வந்துட்டான். கர்த்தர் பலன் கொடுத்தார். ஆனா
பலட்சியமானது எங்க தெரியுமா? சாத்தான் உலகத்தை வச்சு மேற்கொண்டு மேற்கொண்டு பார்த்தான். ஒரு கட்டத்தில் என்னை தொட்ட வார்த்தை அதுதான். 17ஆம் வசனம், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு. அவ்வளவுதான். இந்த பலவான் விழ காரணம் எதை வெளிப்படுத்தினான் சொல்லுங்க? எதை வெளிப்படுத்தினான்? இருதயத்தை. தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாத்தையும் அவளுக்கு என்ன செய்தான்? வெளிப்படுத்தினான். பலவீனப்பட்டான். என்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வைக்கிறோமோ அன்னைக்கு நாம் பலவீனப்படுகிறோம், தேவனுடைய வல்லமையை இழக்கிறோம். ஏன்னா சாத்தானுக்கு தேவை என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது. வெளியில் 1000 பேசுவோம், கயிறை வச்சு கட்டு நான் பலட்சியமாவேன், அகனி நார் கயிறை வச்சு கட்டு பலட்சியமாவேன், புது கயிறை வச்சு கட்டு பலட்சியமாவேன், அந்த நெசவு அதோட கூட சேர்த்து வச்சு பலட்சியமாவேன். அப்பெல்லாம் ஆக மாட்டான், ஆகலை. அவன் வாயிட்டு சொன்னதெல்லாம் சாத்தானுக்கு பிடிக்கல. சாத்தானுக்கு எப்பவுமே என் இருதயம் தேவை. ஏன்னா என் இருதயத்தில் இருக்கக்கூடிய திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியாது. சாத்தானால் நான் சொல்லாம அறிந்து கொள்ளவே முடியாது. நான் சொன்னதான் அவனுக்கு தெரியும். நீங்க மனசார இன்னைக்கு பாஸ்டர் ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க தலகுப்புற நின்னாலும் அந்த 2 மணி நேரத்தை எடுக்கவே முடியாது. நீங்க மனசார இந்த வாரம் முழுக்க நான் நல்லா 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், நல்லா ஜோம் பண்ணேன், நல்லா செஞ்சேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த 2-3 வாரத்துக்கு உங்களுக்கே சுவிசேஷம் சொல்ல ஒரு ஆள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? என் இருதயத்தில் இருக்கிறதை என்னை காலையில் என் கண்களை கத்துறதெல்லாம் திறந்தா, எப்பெல்லாம் நமக்குள் இருக்கிறத எடுத்து வெளியே வைக்கிறோமோ அதை வைத்து தான் சாத்தான் நம்மளை என்ன செய்கிறான். நம்ம சொல்றோம், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தெரியுமா, இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகலான் இருக்கோன்னு. இப்போ சாத்தான் உஷாராயிருவான், ஓ இன்னைக்கு இந்த இடத்துக்கு போவோம் போல அப்படி. நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். போகலான்னு நினைப்போம், அப்புறம் மனசு மாறிடும், என்ன செய்ய மாட்டோம். அப்போ நம்ம வாய்ட்டு சொல்ற விஷயத்தெல்லாம் அவன் காத்திருக்கான். இவன் இங்க அடிக்கலாம், இங்க பிடிக்கலாம், அங்க வருவானா அவன் அங்க தொற்றுவோம், இங்க ஆஸ்பத்திரி போவானா அங்க பிடிப்போம், இங்க வேலைக்கு போறானா அங்க பிடிப்போம். அவன் காத்திருப்பான். நம்ம எல்லாரும் மனசு மாறி என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆனா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள தீவிரமாய் போராடுவான். நீ கர்த்தர் என்கிட்ட என்ன பேசினார் அதை அவன் தெரிந்து கொள்ள அவன் என்ன செய்கிறான். என் இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தை என்னை தவிர வேற ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இதை நான் ஒருத்தனுக்கு விளக்குனா தான் அவனுக்கு என்ன செய்யும், புரியும். நான் விளக்குனதை வச்சுதான் மேற்கொள்ளுகிறான். இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் வெளிப்படுத்தினான். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:2. மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறார். ஒரு இந்த வார்த்தை பயங்கரமான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. மூடன் ஞானத்தில் பிரியப்படாம தன் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த. அப்ப நான் பலவீனப்பட்டது எதுல தெரியுமா? என் மனசுல சில விஷயம் கிடக்கல. என் மனசுக்குள்ள இருந்திருக்கணும், தரிசனம் உள்ள இருந்திருக்கணும், திட்டம் உள்ள இருந்திருக்கணும், என் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் உள்ள இருந்திருக்கணும், எனக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் எனக்குள்ள இருந்திருக்கணும். இதை எப்ப வெளிப்படுத்த ஆரம்பிச்சோமோ அப்பதான் நான் பலட்சியமாக ஆரம்பித்தேன். நம்ம அன்னைக்கு நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே ஆராதிக்கிறேன், நல்லா தானே சிம்சன் சொல்றான் இல்லையா, எப்போதும் போல எழும்புவேன் அப்படின்னு சொன்னாவன். எப்போதும் போல எழும்புவேன்னு சொன்னா அன்னைக்கு எழும்ப முடியல. சாத்தான் அவன் கண்களை குருடாக்கினான். பெலிஸ்தியர்கள் கண்களை குருடாக்கினார்கள், விலங்கு போட்டார்கள், வெடிக்க போரலானான் ஒரே நாளில். எப்போதும் போல எழும்புவேன்னு சொன்னான், ஏன் எழும்ப முடியல? வெளிப்படுத்திட்டான். மூடன் வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். 29:11. அப்ப ஞானி அடக்குறானா, மூடன் வெளிப்படுத்துறான். மூடன் என்ன செய்கிறான் சொல்லுங்க? மூடன் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துறான். யார் இந்த மூடன்? மூடன் யாரோ நினைச்சிடக்கூடாது இல்லையா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25, 26. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன். எதை நம்புகிறவன் சொல்லுங்க? எதை நம்புகிறவன்? தன் இருதயத்தை நம்புகிறவன். எனக்கு தோணுது,
எனக்கு என் உள்ளத்தில் இப்படி ஒரு ஆசை இருக்குது, இப்படி வாஞ்சை இருக்கு, இதை நம்புறோம் பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னதான் பயங்கரம் இல்ல? இதுக்கு பேர் தான் என்னதான்? அப்ப என் இருதயத்தில் தோன்ற எல்லாத்தையுமே நம்ப கூடாது. அதுக்குதான் முந்தின வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ, யாரை நம்புகிறவனோ. அப்ப தோன்ற எல்லாத்தையும் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டா நமக்கு பேர் தான் பைபிள் சொல்லுது மூடன். அவன் தன் இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துறான். எனக்கு தோணுது, எனக்கு இப்படி செய்யலாம் நினைக்கிறேன், இப்படி ஒரு வாஞ்சை வருது, அதுக்காக நம்ம காத்திருந்துதான் ஆகணும். பல நேரங்கள்ல தோன்ற எல்லாத்தையும் செய்ய விரும்புறோம், தோன்ற எல்லாத்தையும் வேகப்படுத்துறோம். அதனாலே ஆக்கும் நம்ம பலட்சப்படுறது, பலவீனப்படுறது. இந்த கால வேளையில அதான் எரேமியா ஜெபிக்கிறா, என்னை திருப்பி கொண்டு வாங்கப்பா, நான் விழுந்த இடம் பயங்கரம், என் மூடத்தனத்துல விழுந்துட்டேன், நான் கர்த்தரை நம்பி இருக்க நினைச்சேன், இதெல்லாம் கர்த்தர் எனக்குள் தருகிறான்னு நினைச்சேன், இதெல்லாம் கர்த்தருடைய. சொல்லுமா, நமக்கு ஆண்டவர் மேல அன்பு பெருகும்போ நிறைய தோணும், நிறைய கர்த்தரோடு நெருங்க நிறைய என்ன செய்யும், கர்த்தருக்கு அது செய்யணும், இதை செய்யணும், நான் இதை செய்யணும், நான் இதை பண்ணணும், நான் இப்படி செய்யணும்னு நம்ம எடுத்து பேசுற வார்த்தைகள் தான் நம்மளை என்ன வாக்கிட்டு இருக்கு? பலவீனப்படுத்துது. எப்போதுமே நமக்குள் இருக்கிற திட்டங்களை யாருக்குள் அடக்கணும்? நமக்குள். நம்ம நிறைய நேரத்தில் ஓட்டவாய் நம்ம உளறிடுவோம். இல்லை, நமக்குள்ள கர்த்தர் தரிசனம் தாரார், ஒரு வாஞ்சை தாரார், அதற்காக ஜெபம் பண்ணணும், ஏற்ற நேரத்துக்காக காத்திருக்கணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்போ அதை செய்யணும், காரியங்களை வாய்க்க பண்ணும்போ அதற்காக பிரயாசப்படணும், காரியங்களை வாய்க்க பண்ண நேரத்தில் நம்ம ஓடணும். இந்த கால வேளையில எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நம்ம மூடன்னா யாரையும் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். பைபிள் சொல்லுது இல்ல, தன் இருதயத்தை நம்புகிறவன். ஆனா ஞானமாய் நடக்கிறவனோ, 26ஆம் வசனம் பாருங்க, ஞானமாய் நடக்கிறவனோ, எப்படி நடக்கிறவன்? ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அப்ப நாம் பலட்சியப்பட்டது எதனால? புலம்பல்ல பலட்சியப்பட்டுட்டோங்கிறார். சிம்சோன் பலட்சியப்பட்டது எதனால? தன் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால. யோசேப்பு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிறது எதனால? தன் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால. ஆனா யாக்கோபு கில்லாடி இல்லையா? ஆண்டவர் ராத்திரிலாம் வந்து சொல்றாரு, பா வாதுமை மரம், புன்னை மரம், அந்த மரத்தெல்லாம் வெட்டி வந்து கொப்புகளை செதுக்கி அந்த தண்ணி ஓடுற வாய்க்கால போட்டு வை, அதை தண்ணி குடிக்க ஆடுகள் வரும், அதை குடிச்சிட்டு போனா அந்த ஆடுகள் அதே போல அதில் இருக்கிற புள்ளிகளை போலவே பொலிவிடும். அந்த பொலிவிட்ட ஆடுகள் புதுசா குட்டி போடும்போ நல்ல கலரா அந்த வாதுமை கொப்புகளை போல, புன்னை மரத்தை போல, அது செதுக்கப்பட்ட அந்த 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 பட்டைகளை போலவே குட்டி விடுனார். ரகசியத்தை யார்ட்டையுமே செய்யல, ரகசியத்தை யார்ட்டையுமே யாக்கோ பேசலையே, தன் மனைவி மாட்ட கூட சொல்லல. கடைசியில சொல்றான், மந்த பெருகினதுக்கு அப்புறம் இது எப்படி நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் ஒவ்வொரு நாளும் அப்போ என் வாதவ மரத்தை வெட்டி போடும்போது ஃபேமிலி என்ன நினைச்சிருக்குன்னு நினைக்கிய? எங்க அப்பாவுக்கு நான் லூஸா பிடிச்சிருக்கு, இல்ல மனைவி என்ன சொல்லிருப்பாவே லூஸா இது. எங்க அப்பாலாம் இது வரைக்கும் ஒரு நாள் தண்ணி காட்டும்போ இப்படி தண்ணி காட்டினதே இல்லையே. எங்க அப்பா இத்தனை மந்த வச்சிருக்கார். ராகேல் மந்த மேய்க்கிறதுல கில்லாடி ஆக்கும். ராகேல் என்ன சொல்லிருப்பா? ஏன்னா ராகேல் சொன்னா கண்டிப்பா யாக்கோபு நம்புவான். யாக்கோபு சொல்லிருப்பா, எங்க அப்பா இப்படி ஒரு நாள் போட்டதே இல்ல. அவன் போய் எனக்கு கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர் சொன்னதால செய்யறேன்னு சொல்லல. அதனால தெரியும், போடுவோம், போட்டா கொஞ்சம் கலரா வரும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு 6 வருஷம் கழிச்சு சொல்றான், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சொன்னார், சொப்பனத்தில் தோன்றி பேசினார். அப்போ 6 வருஷமா ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டான் பார்த்தீங்களா? அதனாலதான் யாக்கோபு லாபானின் மந்தையை பார்க்கிலும் யாக்கோபின் மந்தை பலமுள்ளதாய் இருந்தது. நம்ம இந்த விஷயத்துல எல்லாரும் தவறுகிறோம், நான் உட்பட. நம்ம அநேக நேரத்தில் வெளிப்படுத்திடுறோம், வெளிப்படுத்திட்டு தோத்து போறோம், வெளிப்படுத்திட்டு அப்புறம் யோசிக்கிறோம். வெளிப்படுத்தின பிறகு காரியங்கள் நமக்கு அனுகூலமா இல்லாததுனால நம்ம அழுறோம், பலவீனப்படுறோம். அப்ப நமக்கு யார் மேல கோவம் வருது தெரியுமா? ஆண்டவர் மேல கோவம் வருது. சரி, கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் பேசினார்ல, ஆனா ஏன் செய்யல? நமக்கு ஆண்டுடைய கையில பார்க்கிறோம், எல்லாம் வெறும், நமக்கு சூழ்நிலை எல்லாம் வெறுமையாகும்போ நமக்கு சோறு வருது. அப்ப நான் நம்ப வேண்டியது யாருன்னா கர்த்தரை மட்டுமே. நான் சார்ந்திருக்க வேண்டியது கர்த்தரை மட்டுமே, என் இருதயத்தை அல்ல. நான் நம்ப வேண்டியது யாரை? கர்த்தர். வாஞ்சை இருக்கட்டும், ஆசை இருக்கட்டும், தாகம் இருக்கட்டும், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். காரியங்கள் வரும்போ என்ன செய்வோம்னு ஓடணும். இவன் சிம்சோன் விழுந்தது இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால. இப்ப வாசிங்க புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எங்களை உம்மிடத்தில் அப்பொழுது திரும்புவோம்,
பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களே சிம்சோன் லூசு மாதிரி ஜோமன்னா, நானும் இந்த பெலிஸ்தரோட கூட மடியட்டோன்னு ஜெபித்தான். ஆனா தீர்க்கதரிசி தெளிவா ஜெபிக்கிறார், நான் மறிக்கலப்பா, என்னை புதியவைகளாக்கும். பார்வை இழந்த எனக்கு பார்வை தரவுமால் முடியும், பலன் இழந்த எனக்கு பலன் தரவுமால். சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவருக்கு சிம்சோன் கண்களை திறக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சிம்சோனை பலப்படுத்தின ஆண்டவருக்கு 3000 பேரை கொன்னுட்டு இவனை தப்பிச்சு போக வைக்க கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இல்லையா? அவன் ஜெபித்த ஜெபம் மூடத்தனமான ஜெபம். தீர்க்கதரிசி தெளிவா ஜெபிக்கிறார், என் நாட்களை புதியவைகளாக்கும். எதுக்கு புதியவைகள் ஆக்கணும்? நான் வெட்கப்பட்ட இடத்துல நான் திரும்ப எழுப்பி நிற்கணும்ப்பா. பலட்சியப்பட்ட இடத்துல திரும்ப நான் பலமுள்ளவனா நிற்கணும். ஆண்டவரே, எங்கெல்லாம் என் கிருபை இழந்தேனோ, நசரேனா இருந்து எங்கெல்லாம் விழுந்தேனோ, அதே இடத்துல திரும்ப நான் நசரேனா என்ன செய்யணும்? உலாவணும். யோபு அப்படியே செத்து போயிருந்தா சரித்திரமே கிடையாது. அதே யோபு இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினதுனால தான் இன்னைக்கு பைபிள்ல எழுதப்பட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அந்த கேடடைந்தால் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அப்படியே அவர் செத்து போயிருந்தா சரித்திரம் கிடையாது. ஆனா அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது தான் சரித்திரமே. என் காயத்தை பார்த்து காட்டி கொடுத்தார் பாருங்க, அதுதான் சரித்திரமே. நான் விழுவது சரித்திரம் அல்ல, விழுந்த இடத்தில் நான் எழுவது தான் சரித்திரம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்கிட்ட வந்து கேளுங்கிறார், என்ன திருப்பூர் நீ சொல்லு. நான் இப்படி சொல்றேன், சாத்தா நம்மளை அடகு வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. என்னைய அடகு வச்சிட்டான். அடகு வச்ச பொருளை யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? திருப்பணும். அதுக்கு பலமுள்ள ஒருவன் என்ன செய்யணும்? திருப்பணும். சில தாய்மார்கள் வச்ச அடகுகளை பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது என்ன செய்யறாங்க? அவன் வேலை பார்த்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ பலம் வரும்போ அவன் என்ன செய்யறான்? திருப்புறான். எனக்கு பலன் இல்லை, என்னை திருப்ப அவரால மட்டும்தான் முடியும். நான் திருப்பலைன்னா ஏலத்துக்கு போயிடும். நான் திருப்பலைன்னா இது வேற ஒருத்தர் சொந்தம் கொண்டாடிடுவான். நான் இப்ப விட்டுட்டா என் கிருபை, என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற அழைப்பு இன்னொருத்த போயிரும். அதான் எரேமியா ஜெபிக்கிறார், என்னை திருப்புங்க ஆண்டவரே. என் மேல வச்ச கிரீடத்தை நான் இழக்கக்கூடாது, என் மேல வச்ச அபிஷேகத்தை நான் இழக்கக்கூடாது, என் மேல வச்ச அழைப்பை நான் இழக்கக்கூடாது. ஒருவேளை நான் வெளிப்படுத்தினதுனால விழுந்திருக்கலாம், வெளிப்படுத்தினதுனால பார்வை இழந்திருக்கலாம், வெளிப்படுத்தினதுனால வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டு இருந்திருக்கலாம், வெளிப்படுத்தினதுனால கைகளை விளங்க மாட்டிருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தகர்த்து என்னை திரும்பவும் புதுப்பிக்க அவரால் ஆகும். ஒரு உலக மனுஷனை ஆக்சிடென்ட் ஆன ஒரு காரை சுக்கு நூறானதை தூக்கி வச்சு எடுத்து புதுப்பித்து அதை புதிய மாடல்ல எப்படி இருக்குமோ அதே போல கொண்டு வர ஒரு மனுஷன் ஞானத்தால் ஆகுமானால், விழுந்து போன என் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்ப என் தெய்வத்தால் ஆகாது. பார்வை இழந்த எனக்கு பார்வை தர என் தெய்வத்தால் ஆகாது. வேடிக்கை காட்டப்பட்ட அதே பெலிஸ்தர்களை அழித்து விட்டு திரும்பவும் ஜெயஸ்தம்பமாய் வாழ ஏன் முடியாது? முடியும். அதை செய்ய கர்த்தர் வல்லவர். அதனால தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார், என் நாட்களை புதியவைகளாக்கும். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். அல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாற. சொல்லுங்க, நான் விதைச்ச விதையெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாற. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க. என்னை திருப்பி கொண்டு வாங்கப்பா, ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். நாம் புதுப்பிக்க வேண்டிய இடங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாம் புதுப்பிக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. தாவீது தன் பலத்தை புதுப்பித்தான், நிலைவரமான ஆவியை தாரும் என்றான். நசரேயன் விழுந்து போனவனை மங்கி போனவனை அவர் புதுப்பித்தார், மங்கி போனவனை அவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. பலட்சியமாக்கப்பட்டவனை பலமுள்ளவனாய் அவர் மாற்றுகிறார். என்னை திருப்பி கொண்டு வாங்கப்பா, என்னை திருப்பி கொண்டு வாங்க. கர்த்தர் நோக்கி பாருங்க, என்னை திருப்பி கொண்டு வாங்க. என்னை புதியவனாய் மாற்ற உங்களால தான் முடியும், என்னை புதுப்பிக்க உங்களால தான் முடியும்.
கேட்ட வசனங்கள் எந்த வார்த்தை உங்களோடு பேசினதோ ஜெபம் பண்ணுங்க. என்னை திரும்ப புதுப்பிக்க உம்மால தான் முடியும்பா. விழுந்ததெல்லாம் உண்மைதான், விழுந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா தாவீது கேட்கிறார், புதுப்பீங்க. நான் தடுமாறினது உண்மைதான், புதுப்பீங்க. நான் சரினா இருந்து விழுந்தது உண்மைதான், புதுப்பீங்க. மங்கி போனது உண்மைதான், புதுப்பீங்க. வெளிப்படுத்தினதுனால இழந்தது உண்மைதான், புதுப்பீங்க. என்ன புதுப்பீங்கப்பா, என்ன புதுப்பீங்கப்பா. ஷாபாலாஹாதாராபா. உங்க சத்தம் எழும்பட்டுமே, உங்க சத்தம் எழும்பட்டுமே. ஆண்டவரை பாருங்க, என்ன திருப்பி கொண்டு வாங்கப்பா. நீங்க திருப்பி கொண்டு வந்தா நான் தேவனோடு இணைவேன். நீங்க திருப்பி கொண்டு வந்தா புதிய நிலைமைக்கு புதிதாக்கப்படுவேன். நீங்க திருப்பி கொண்டு வந்தா உம்முடைய உறவில் நான் நிலைத்திருப்பேன்பா, உம்முடைய உறவில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஷபாலாஹாதாராதேரே அவுடாபாலாவௌடியாந்தரா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? என்னை திருப்பி கொண்டு வந்துருங்க, திருப்பி கொண்டு வந்துருங்க. தாவீது ஜெபிக்க, சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், என்னை திருப்பி கொண்டு வாரு, உம்முடைய முகத்தை ஒளியை மேல பிரகாசிக்க பண்ணும். அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும், அப்பதான் ரட்சிப்பு வரும். என்னை திருப்பி கொண்டு வாரும் இயேசுவே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? பலன் இழந்த என் வாழ்க்கை, பலன் இழந்த என் ஜீவியம், பலன் இழந்தது அதனாலதான், வெளிப்படுத்துறதுனால பலன் இழந்துட்டேன். நசரேனா இருக்க வேண்டிய நான் மங்கிட்டேன், நசரேனாய் பிரகாசிக்க வேண்டிய நான் மங்கி போயிட்டேன். என்ன பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க? அல்லேலூயா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை? இயேசுவே எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்களா? எப்படி வாழுவேன்? அல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மளை புதுப்பிப்பாராக, அவர் நம்மளை புதுப்பிப்பாராக, அவர் நம்மளை புதுப்பிப்பாராக. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை புதுப்பிப்பாராக. இயேசுவே. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்களை புதுப்பிப்பாராக, எங்களை புதுப்பிப்பாராக, எங்களை புதுப்பிப்பாராக. ஷபாலாஹாதாராமா. எங்களை திரும்பி கொண்டு வாருங்கப்பா, திரும்பி கொண்டு வாங்கப்பா, எங்களை திரும்பி கொண்டு வாங்க. பலவீனப்பட்டது போதும், மங்கி போனது போதும், எங்களை திரும்ப கொண்டு வாங்க. எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே, புதுப்பிங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபாலாஹாதாரா அதரபௌடியாந்தரா உடபலபௌடியாந்தரே ரிகமனஹதுடாதரா. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபிங்க. என்னை திரும்பி கொண்டு வாரும், என்னை திருப்பி கொண்டு வாரும். நான் பலவீனப்பட்டது என் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால, நான் சோர்ந்து போனது என் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால, ஆமென், நான் தடுமாறினது என் இருதயத்தை வெளிப்படுத்தினதுனால. ஜெபிங்க, ஜெபிங்க. பிரகாசிச்சேன்னா ஏதோ இடத்துல மங்கிட்டேன், பிரகாசிச்சேன்னா ஏதோ இடத்துல மங்கிட்டேன். உடபலமா ரியாந்தரா அதரக துடாதரா. தாவீது கொஞ்சம் மங்கி போனான், சாத்தான் ஏறி அடித்தான், தாவீதை ஏறி அடித்தான், திரும்ப எழும்ப கூடாதபடி அடித்தான். ஆனா கிருபையுள்ள தேவன் விழுந்து போன தாவீதை திரும்ப எடுப்பித்து கட்டினாரே, திரும்ப எடுப்பித்து கட்டினாரே. கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். சத்துரு உங்களை ஏறி அடிக்கிறானா? தேவ பிரசன்னத்தை விட்டு உங்களை தள்ளி கொண்டு போகிறானா? இந்த காலவேளை ஜெபம் பண்ணுங்க. உங்களை எதிர்க்கிற, உங்களை மேற்கொள்ளுகிற அந்த சத்துருவின் அதிகாரங்களை சிறைப்படுத்தும்படி
கர்த்தர் புதிய கிருபையை, ஒரு புதிய கிருபையை இந்த காலவேளையிலே நம்ம மேல வைப்பாராக, வைப்பாராக. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல் வைப்பாராக. எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, திருப்பி கொண்டு வாரும். எங்களை திருப்பி கொண்டு வாரும். விழுந்த இடத்துல கர்த்தர் எங்களை புதுப்பியும், விழுந்த இடத்துல கர்த்தர் எங்களை உயிர்ப்பியும். எங்களை திரும்ப அந்த ஒரிஜினல் கண்டிஷன்லயே எங்களை கொண்டு வருவீராக. காலாதாராமானாதாரா, பூர்வ நாட்கள் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும், புதியவைகளாக்கும். ரபாலாஹாதாரா, என் குடும்பத்தை புதுசாக்கும், என் வாழ்க்கையை புதுசாக்கும், ஊழியங்களை புதிதாக்கும். கர்த்தர் எங்கள் பக்கம் திரும்புவீராக. நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காய் நன்றி. இந்த காலவேளையில் உம்மை ஆராதிப்பதற்கும் உங்கள் நாமத்தை உயர்த்துவதற்கும் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. எங்கள் பக்கம் எங்களை திருப்பிக் கொள்ளும்ப்பா. உம்மிட திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே, உம் பக்கம் எங்களை திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பொழுது திரும்புவோம். பூர்வ நாட்கள் இருந்தது போல் எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும் ஆண்டவரே. நீர் எங்களை திருப்பணும். நாங்கள் உங்கள் பக்கம் திரும்பணும்ப்பா, உங்கள் பக்கம் திரும்பணும்ப்பா. உங்களுடைய ஊருக்குள்ளே வந்துடணும்ப்பா. விழுந்து போன இடத்துல திரும்பணும்ப்பா. விழுந்து போன இடத்தை விட்டு எழும்பணும்ப்பா. மங்கி போன எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கணும்ப்பா. மங்கி போன ஜீவியங்கள் பிரகாசிக்கணும்ப்பா. மங்கி போன எங்கள் வாழ்வில் நம்முடைய கிருபைகள் வெளிப்படணும்ப்பா. மங்கி போன எங்க மேல நம்முடைய தயவுகள் எழும்பன ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பலவீனப்பட்ட எங்கள் வாழ்க்கைகள் பலனடைய, வருஷத்தின் கடைசியில் இழந்த பலன், இழந்த அபிஷேகம், இழந்த கிருபைகளில் புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டுடைய தாங்கட்டும். எல்லாரும் மேலும் சமாதானமும் கிருபை உண்டாகட்டும். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.